எப்படி கட் ஆச்சுன்னே தெரியல. பாதி ரூபாயில் கட் ஆயிடுச்சு. இப்போதான் கவனிக்கிறேன். சரி, மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன்ப்பா. மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் நான் இந்த இடத்துல பாருங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் பிரிண்ட் பண்ணால் என்ன கிடைக்குது? அதில் இருக்கிற லாஸ்ட்டு இதை கிடைக்குது. தெரியுதுங்களா? ஏன்னா ஸ்ட்ரிங்காக கிடைக்குது. இதில் வந்து இன்டிஜராக கிடைக்கும். டாட்டை வச்சு பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் செகண்டாக பிரிச்சிடும். இந்தாண்டகத்து லெஃப்ட் சைடு, இந்தாண்டகத்து ரைட் சைடு இதை பிரிச்சிடும். நான் வந்து லாஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த லாஸ்ட் டாட்டை பாஸ் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு என்ன பண்ணணும், இந்த டாட் வேணாம். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த என் லாஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு +1 போட்டுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அந்த டாட் போயிடுச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து சப்ஸ்ட்ரிங்ல மெத்தட். ஓகேங்களா? ஸோ அந்த டாட் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் பிரிண்ட் பண்ணதை. ஸோ அப்போ எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு அந்த எடுக்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? இப்போ எனக்கு வந்து இதில் இருக்கிற ஜேபிஜி மட்டும் வேணும், இல்லைனா வந்து யமுனா டெக்ஸ்ட் மட்டும் வேணுன்ற மாதிரி எடுக்க போகிறேன். இப்போ சில ஃபைல்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெக்ஸ்ட் நிறையா இருக்குது. எனக்கு வந்து இதில் இருக்கிற ஜேபிஜி மட்டும் எனக்கு வேணும் பர்டிகுலராக. அப்போ என்ன பண்ணணும் நான், இஃப் இப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு டாட் ஜேபிஜி அப்படியும் எழுதலாம். கரெக்டா? எழுதலாம் தானே? எக்ஸ்டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க, ஸ்ட்ரிங்ல ஜேபிஜி ஏன் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? எக்ஸ்டென்ஷனை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சாரி, எக்ஸ்டென்ஷன் கிடையாது, ஃபைல் நேம். அது எனக்கு ஃபைல் நேம் தான் வேணும். எக்ஸ்டென்ஷன் எனக்கு எதுக்கு? ஃபைல் நேமை நான் பிரிண்ட் பண்றேன். கரெக்டா? பட் ஆனால் ஏன் எரர் அடிக்குது? ஏன் எரர் அடிக்குதுன்னா, அது வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து ஒன்னொன்னா எடுத்து வருது. ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது. ஓகே, ஓகே. எக்ஸ்டென்ஷன்னா டைப், அது ஸ்ட்ரிங் டைப்பு. பட் ஆனால் ஸ்ட்ரிங் இது ஃபைல் ரீடரு. ஸோ நம்ம இப்படி பண்ண வேணாம். அதில் இருக்கிற அதில் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இது பிரிண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா? இது பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆச்சு? எக்ஸ்டென்ஷன் போட்டவொடனே இதில் இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்காக கிடைக்கல. இது என்ன? இல்லை ஸ்ட்ரிங்காக தான், ஸ்ட்ரிங் டைப் தான் எக்ஸ்டென்ஷன். பட் ஆனால் சிங்கிள் ஸ்ட்ரிங் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவுட்புட் வரும்போது அதில் இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? நம்ம பிரிண்ட் பண்ணது ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகலை. ஸோ அதில் இருக்கிற மல்டிபிள் ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங் மூலிமா எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுக்குது. அப்போ லூப்பிங் தான் இதில் நடக்குது. பார்த்தீங்களா? இதில் ஒரு லூப்பிங் நடக்குது. அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கு. ஃபைல் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டே இருக்கு. ரீட் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ நம்ம ஃபைல் ரீட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்டென்ஷன்றது எதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன ஒரே சவுண்டா இருக்கு உங்களுதுல? ஹலோ, சவுண்டா இருக்கு இப்போ உங்களுதுல, உங்க சைடு இப்பயும் இருக்கு லைட்டா. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் எக்ஸ்டென்ஸ்ல இருக்கிற டாட் வச்சு அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஸ்ல இருக்கிற ஈக்குவல்ஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம ஏதோ இருக்கு பாருங்க, வந்துச்சு பாருங்க இதுல. ஓகே, ஈக்குவல்ஸ் அது ஜேபிஜியான்னு செக் பண்றேன். ஈக்குவல்ஸ் அது என்ன பண்றேன், டாட் ஜேபிஜியான்னு செக் பண்றேன். கரெக்டா? இப்படி பண்ணலாமா? ஈக்குவல்ஸ் நம்ம பார்த்தோம் தானே, நம்ம ஏடிஎம் ப்ரோக்ராம்லயும் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்ட் அப்படியே ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்களா அதோட ஃபைல் நேம் வந்துச்சுங்களா? ஜேபிஜி மட்டும் வந்திருக்கு, வேற எதுவுமே வரல. கரெக்டா? கிளியரா? புரியலப்பா?
இப்போ இப்போ இதுல வந்து என்ன பிரிண்ட் ஆச்சு, இதுல இருக்கிற ஃபைல் மட்டும் தான், ஃபைலோட நேம் மட்டும் தான் பிரிண்ட் ஆச்சு காட்டுங்களா. ஏன்னா நம்ம ஃபைல் நேம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைலோடைய சைஸ் அது வந்து என்ன டைப், அது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாமா, இதுலேயே பண்ணலாமா, இல்லைனா வந்து புதுசாக ஒன்று எடுத்துக்கலாமா, புதுசாக ஒன்று எடுத்துக்கலாமா. புதுசாக ஒன்று போட்டுக்கிறேன். ஃபைல் நேமு வித் சைஸ்ன்னு போட்டுக்குவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேம் கெட் நேம், நான் ஃபைல் நேம் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டோடைய டாட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறதுக்காக சப்ஸ்ட்ரிங் லாஸ்ட் டாட்டு +1 போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ நேம்லாம் கிடச்சிரும். நேம்லாம் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் நான் ஜேபிஜி மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் ஃபைல் நேமு என்னப்பா போதுமா, சரி ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிடலாம்ப்பா. ஃபைல் நேம் ஆஃப் size is ஸோ அந்த சைஸை பிரிண்ட் பண்ணலாம். சைஸுக்கு ஒன்றும் இல்லை, ஃபைல் எங்கேருந்து வருது அப்படின்னா எஃப்ல தானே வருது ஃபைல் எல்லாமே. ஸோ எஃப் டாட், ஏன்னா இதுக்குள்ளே எடுத்தது எல்லாமே என்னது, இதுக்குள்ளே எடுத்த நேமிங்காக எடுத்தோம், புரியுதா. ஸோ ஃபைல் எதில் இருக்குதுன்னா இதில் தான் இருக்குது, எஃப்ல தான் இருக்கு. ஓகேவா. ஸோ எஃப் டாட் என்ன யூஸ் பண்ணணும், லென்த்னாலே அதோட லென்த் கிடைச்சிருமா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சாரி. ஸோ அப்படியே ரன் பண்ணுறேன். ஸோ என்ன வருது, அதனுடைய சைஸ் வருதுங்களா, அதனோட சைஸ் வந்து பைட்டில் தான் வரும். இது தெரியுதுங்களா. ஸோ இதில் போய் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அப்படியே பைட்டில் மேட்ச் ஆகும். இங்கே தெரியுதுங்களா, இதான் சைஸ் தெரியுதுங்களா. 3:2 இந்த வருது பாருங்க, அதே சைஸ் வருதுங்களா. சரி ஓகேப்பா, நீ நம்ம முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஃபைல்ஸை பார்த்துருக்கோம், ஃபைல்ஸை ஜஸ்ட் ரீட் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். ஓகேவா. ரீட் பண்ணிட்டு அதனோட சைஸை மட்டும் பார்த்துருக்கோம், வேறு எதுவுமே பார்க்கல. ஓகேவா. பேலன்ஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா. ஓகேப்பா, பாய். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.